மேல இருந்து பொழிஞ்ச குண்டு மலைக்கே அஞ்சாம நின்றவங்க இந்த குளிர் மலைக்கு. ஆனா உள்நாட்டு மீனவனை எல்லை தாண்டி சுட்டுட்டு போறானே சிங்களன், இதையே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அறிவிக்கல. அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்ல. குறிப்பா ராணுவ நடவடிக்கை இல்ல, வேணா விட்டு ஒரு அரசியல் நடவடிக்கை, ஒரு அழுத்தம், ஒரு பொருளாதார நெருக்கம், ஒரு தடை எதுவுமே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப எம் சாண்டுல மலைக்கு போறேன். மலையில இருந்துதான் நமக்கு அருவி, அருவியில இருந்தா ஆறு நீர் சோறு. இப்ப மலையை குடைய போறான் கல்குவாரின்ட்டு. இந்த ஸ்டாண்டு மண்ணும் கற்களை நொறுக்கி விற்க போறான். முன்னாடி எச்சரிச்சுக்க. நம்மளால மரம் இல்லைன்னா நட்டு வளர்த்து நம்ம பிள்ளை ஊட்டிக்கு வச்சிடலாம். தண்ணி இல்லைன்னா சேமிச்சு வச்சுட்டு போகலாம். சாலை இல்லைன்னா போட்டுட்டு போகலாம். வீடு இல்லைன்னா கட்டி வச்சுட்டு போகலாம். இதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு போகலாம். கல்வி இல்லைன்னா கொடுத்துட்டு போகலாம். மருத்துவம் இல்லைன்னா அதை கற்றுக் கொடுத்துட்டு போகலாம். ஆனா மலையும் மணலையும் நம்மளால உருவாக்க முடியாது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதை முழுக்க அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கிரிச்சு வந்து காப்பாத்திக்கணும். ஏன்னா நம்ம கோழி முடிச்சுட்டுருவாங்கப்பா, கவனமா இருக்கணும். அப்புறம் அம்மா நாள் வராது, ஆத்தா நாள் வராது சாமி. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் அநியாயமா சுட்டு போட்டான். ஒரு படுகொலை, ஒரு சின்ன வருத்தம், கண்டனம், ஒரு வருத்தம் பதிவு செய்யுது. எப்படி இருக்கு? ஏன்டா சுட்டானா? என் காடுங்கிறான். என் காட்டுக்குள்ள தண்டனை கூட அப்படித்தான். ஆந்திரக்காரனுக்கு அவனுக்கென்று ஒரு காடு இருக்கும் போது 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசம் இருக்கின்றேன். இதை நான் கேட்டா இனவெறிய தோன்றாரு, சொரிய தோன்றா வந்து சொல்லி விட்டுக்கோங்கடா. இது என்ன வாதம்? அது அனவாதம். நிதிஷ்குமார் பீகாரியா பகாரியா எப்படி பேசிட்டார் பாருங்க. அதான்டா நான் பேசுறேன்.